Shalom, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? So I welcome you all to this prophetic announcement. So I'm just here to announce and declare regarding the passing on the mantle. So last Tuesday on May 5th அப்போ வந்து எனக்கு ஒரு விஷன் ஸ்பிரிட் வேர்ல்ட்ல லைக் ஐ சா தட் விஷன் இன் த ஸ்பிரிட் வேர்ல்ட். அதை எப்படி நான் அதை ஃபீல் பண்ணேன், அதை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த லைவ் வந்து. ஸோ அதில் வந்து பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு மேண்டில், அதை வந்து அடுத்த ஒரு நபருக்கு வந்து அது பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த நேரத்தில் நான் பார்த்தேன். ஸோ அப்போ வந்து ஸ்பிரிட் வேர்ல்டுல லைக் வந்து மேண்டில்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறதான ஒரு சீசன்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஐ மீன் ஸோ அதுல இந்த மேண்டில் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பிப்ளிக்கலா வந்து இதெல்லாம் வந்து உண்மையா இருக்குமா, அந்த பிப்ளிக்கல் அதாவது பைபிள் டாக்டரின்ஸ்க்கு வந்து இது வந்து கரெக்டானதா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மேண்டில் அப்படின்னாலே அதாவது அந்த சால்வைன்னு சொல்றோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகுறது, அந்த விஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து நமக்கு அது மேண்டில் அல்லது சால்வை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பார்த்தோம்னா எலியா எலிசா அவங்களோட அந்த ஸ்டோரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி மேண்டில் வந்து பாஸ் ஆகுறது அடுத்து இன்னொரு நபர்களுக்கு, அதாவது கடவுள் ஒருத்தங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பு அல்லது அந்த விஷன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு நபருக்கு அது மூவ் ஆகுமா, அது பாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ளிக்கலா பார்க்கும்போது அது ட்ரூ தான். அது வந்து வேதாகமத்தின்படி இதுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ எதுக்காக இந்த மேண்டில் வந்து அடுத்த ஒரு நபருக்கு வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த விஷன் எதுக்காக கடவுள் ஒருத்தங்களுக்கு அந்த விஷன் கொடுத்திருக்காங்களோ அதை வந்து நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்கு அதை எடுத்துட்டு போகிறதுக்காக, ஸோ அந்த விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்காக தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த மேண்டில் வந்து பாஸ் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நமக்கு தெரிஞ்ச எலிஷா அவங்களோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, எலியா கிட்ட இருந்து அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த அந்த விஷன், அவர் மேல இருந்த அந்த அனாயிட்டிங், அது ஒரு ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மேண்டில் அப்படிங்கும் போது. ஸோ அவங்க அவர்கிட்ட இருந்த விஷன், அவர் மேல இருந்த அந்த அனாயிட்டிங், தென் அவர் மேல இருந்த அந்த காலிங், அது எல்லாமே அப்படியே ஒரு ஃபுல் பேக்கேஜா தான் அது என்ன செய்யுது அப்படின்னா அடுத்த எலிஷாக்கு வந்து அது கடந்து போகிறதாக இருக்கு. ஸோ அப்ப எலிஷா வந்து சேம் எலியா பண்ணிட்டு இருந்த அதே மாதிரி விஷயங்களை தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரா? மேண்டில் அவர்கிட்ட வந்ததுக்கு பிறகு அந்த சால்வை அவர் மேல வந்ததுக்கு பிறகு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா, இல்லது அவர் எலியாவை விட ரொம்ப அது எலியா நேரத்துல இருந்தப்போ இருந்த அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இன்னும் டவுன்ல போச்சா அல்லது மேல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் மூவ் ஆயிருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ எலியா வந்து அந்த ப்ராஃபட்டிக் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. தென் வந்து கிங்ஸ் எல்லாம் வந்து அவரு லைக் ஆர்டைன் பண்ணி இருந்தாரு ராஜாவாக இருக்கும்படியாக. அந்த மாதிரி நிறைய அவருடைய விஷன், அவருடைய அந்த மினிஸ்ட்ரி, தென் அவருடைய அந்த லைக் அந்த தரிசனம், அந்த அனாயிட்டிங், அது எல்லாமே வந்து டோட்டல் பேக்கேஜா அப்படியே வந்து எலிசா கிட்ட போகுது. ஸோ அப்போ வந்து என்னென்னலாம் எலியா பண்ணிட்டு இருந்தாங்களோ சேம் அதே இதை வந்து எலிசாவும் பண்ணுனாங்க. அதே இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாங்க. அதுல வந்து அதை வந்து லைக் வந்து ரெஸ்டோர் பண்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாம அதை இன்னும் கீழே கொண்டுட்டு போகாம நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை மூவ் பண்ணி கடவுள் அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஏதுவாக அதை எடுத்துக்கொண்டு போனாருன்னு நம்ம பார்க்க முடியும். சோ அப்ப எலியா செய்த நமக்கு வந்து அற்புதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈஸியா நமக்கு ஞாபகம் 7 அற்புதங்கள் செஞ்சாரு எலிசா, வந்து 14 செஞ்சாரு அப்படின்னு. சோ அது மட்டும் இல்ல, அவரை ரன் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ரொஃபட்டிக் ஸ்கூலு, அடுத்தது அவர் மேல இருந்த அந்த மாதிரியான காலிங், கிங்ஸ் அனாயிட் பண்ற மாதிரியான காலிங், இந்த மாதிரி டோட்டல் அந்த பேக்கேஜா அவர் மேல இருந்த அது எல்லாமே என்ன செஞ்சது அப்படின்னா எலிசாக்கு போகக்கூடியதாக இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். சோ அப்போ மேண்டில் அப்படிங்கும் போது அது அன்னியோட முடிஞ்சிருச்சா, இந்த காலகட்டத்துல எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டில் அந்த மேண்டில்ஸ் வந்து அது பாஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா நமக்கு வந்து அது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம பார்க்கும் பொழுது சொல்லுவோம் இது வந்து
எனக்கு கடவுள் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, இது வந்து புதுசா எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ஆனா ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. ஈவன் பார்த்தோன்னா ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதாவது கார்டன் ஆஃப் ஈடன், அந்த அந்த மோமெண்ட் அவங்க வெளியே வந்ததுல இருந்து அந்த மோமெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து கடவுளுடைய திட்டம் ஃபைனலா இருக்கிற அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ஏதுவாக தான் அது வந்து எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் கொடுத்திருந்ததான அந்த விஷன், அவர் சொல்லி அவருக்கு இருந்ததான அந்த அந்த ப்ராஃபட்டிக் வேர்டு, எந்த இடத்தை நோக்கி அந்த மனுக்குளம் வந்து கடந்து போய் நிக்கணும், அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கறத அவர் தீர்மானிச்சிருந்தாரோ அதை நோக்கிதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷன் வந்து ஃபார்வர்ட் ஆயிட்டே இருந்துட்டு. ஸோ அது வந்து புதுசா வந்து விஷன் கொடுத்து அல்லது புதுசா ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு அப்படிங்கிறது இல்ல. அப்போ இருந்து ஒவ்வொரு நபர்கள்கிட்டயும் அது வந்து புதிய புதிய டைமென்ஷன்ல அது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருந்தது. லைக் வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு அது வந்து மூவ் ஆகி ஃபைனல் டெஸ்டினேஷனை அது அடையும். ஸோ அதுதான் வந்து இந்த மேண்டல். அப்போ எலிசாக்கு மட்டும்தான் அதை வந்து நம்ம விஷுவலா நம்ம அதை பார்க்கிறோம். அவங்க மேல இருந்த எலியா மேல இருந்த சால்வை எலிஷாக்கு போகிறத விஷுவலா நம்ம அதுல பார்க்க முடியுது, அதுல நம்ம ரீட் பண்றோம். மற்றபடி எல்லாமே இன்விசிபிளாகவே ஃப்ரம் அந்த கார்டன்ல ஈடன், அந்த ஏதேன் தோட்டத்தில இருந்து எல்லாமே இன்விசிபிளாவே அது என்ன செஞ்சதுன்னா நடந்து கொண்டே வந்தது. ஈவன் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே பரலோகம் வந்து உண்டாக்கப்பட்ட அந்த நாட்கள், உலகம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நாட்கள்ல இருந்த அந்த விஷன், ஏன்னா வசனத்துல பாக்குற உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் எல்லாமே டிசைன் பண்ணிட்டார். எல்லாமே எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன, எல்லாமே அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டார். சோ அப்போ அதுல இருந்து எல்லாமே ஒன் பை ஒன்னா அது என்ன செய்யுதுன்னா அது மூவ் ஆன் ஆகி அது ஃபார்வர்ட் ஆகி அடுத்தடுத்து நபர்கள் கிட்ட அது போகுது. அப்ப அடுத்தடுத்து நபர்கள் அதை கீழே கொண்டு போகாம மேல நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை கொண்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த மகிமையும் என்ன செய்யுது அப்படின்னா அது வந்து பெரிதாய் கொண்டே இருக்குது. சோ அப்ப வந்து பார்த்தோன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த மகிமைக்கும் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற மகிமைக்கும் நிறைய நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். சோ பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த டாக்டரின்ஸ், பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த லைட், கடவுளை பத்தியதான அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல், தென் வந்து கடவுளை பத்தியதான அந்த நாலேஜ், அதே மாதிரி கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். எல்லாமே வந்து ஃபார்வர்ட் ஆகி அது என்ன செய்யுது, புதிய ஏற்பாட்டுல வேற ஒரு ரெவலேஷனுக்குள்ள எல்லாமே வரக்கூடியவங்களாக இருக்காங்க. சோ அது மாதிரிதான் அப்போ இந்த ஒரு மேண்டல் வந்து பாஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு சால்வை தூக்கி ஒருத்தவங்களுக்கு போடுறது அல்லது வந்து லைக் ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க வந்து அதை கேரி ஆன் பண்ணிட்டு போய் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏதோ மூவ் ஆகுறது அப்படி கிடையாது. இட்ஸ் லைக் அ பேக்கேஜ். சோ அப்ப அதுக்குள்ள ஆண்டவருடைய அந்த மகிமை இருக்கும், அவரை பத்திய வெளிச்சம், அந்த ரெவலேஷன் லைட், தென் வந்து பார்த்தா அதுல வந்து கடவுளுடைய திட்டம், அடுத்து எந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த அந்த ரெவலேஷன், டாக்டரின்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். அப்போ அது வந்து எப்படி இருக்கும்னா ரெட்டிப்பாக தான் வந்து எப்படி சொல்லணும்னா எலியாக்கு மேல இருந்தது வந்து ரெட்டிப்பா எலிசாக்கு வந்து இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். அப்படின்னா என்ன, எலியா செஞ்சதையும் அவர் செய்துட்டு இருந்தாரு, அதை நெக்ஸ்ட் லெவலுக்கும் எடுத்துட்டு போனாரு. ஸோ தட்ஸ் த கான்செப்ட். ஸோ அதே மாதிரிதான் பார்த்தோம்னா அந்த மேண்டில் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கும் பொழுது, இன்னொருத்தங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கும் பொழுது அவங்க செய்துட்டு இருந்த அதே விஷயம் அவங்க செய்யறாங்க, அதுல இருந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கும் கொண்டுட்டு போகிறாங்க. சோ அதுதான் வந்து அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னு அந்த இடத்துல எலியா சொல்றது, ரெட்டிப்பா அந்த வரம் எனக்கு வேணும் அப்படின்னது, அதுதான் அந்த கான்செப்ட். சோ அப்போ இந்த நாட்கள்ல த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல லைக் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு அந்த மேண்டல் வந்து ஆல்ரெடி இருந்துட்டு இருந்த அந்த ஒரு டைமென்ஷன்ல இருந்து அடுத்த ஒரு டைமென்ஷனுக்குள்ளாக போயிருக்கிறதாக இருக்கு. ஐ மீன் ஸோ அப்போ வி ஆர் இந்த ஜெனரேஷனா நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனை நோக்கி நம்ம நகர்ந்து இருக்கிறோம். ஐ மீன் ஸோ அப்போ அந்த நான் இந்த வீக்ல நான் அந்த பார்த்த அந்த விஷன் வந்து அந்த அந்த மேண்டல் அந்த வந்து அப்படியே அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறத நான் அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ
அப்ப காட் வந்து அதை பார்க்கும் பொழுது எனக்கு கிடைச்ச அந்த வார்த்தை வந்து ஃபைனல் பாசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அப்படின்னா இதுக்கு பிறகு வேற அது டைமென்ஷன் வேற ஒரு இதுக்குள்ள போகிறது கிடையாது, இதுதான் ஃபைனல். ஸோ அப்போ நம்ம இறுதியான ஒரு சந்ததிகளாக இருக்கும். இதுக்கு பிறகு எல்லாரும் அழிஞ்சு போயிருவாங்களா, அப்போ உலகம் அழிஞ்சிருமா, மனுஷங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்களான்னா அப்படி கிடையாது. இதுக்கு பிறகு வேற ஒரு உபதேசமோ இல்லது வேற ஒரு இனியோ ஒரு மகிமையும் இருக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம எந்த இடத்துல இப்ப இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய அந்த கம்ப்ளீட் அந்த ஃபுல்னஸ் முழுமையான மகிமைய நம்ம பார்க்க போகிறதான ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன்ல நம்ம இருந்து கொண்டிருக்கோம். சோ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ல நம்ம போகிறதுக்கான அந்த தேவனுடைய அந்த சால்வை அல்லது மேண்டில் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளை இப்போ கொண்டு போகிறது. சோ ஸ்பிரிட் வேர்ல்ட்ல அதை பார்க்கும் பொழுது ஒரு நமக்கு வேதாகமத்துல பாக்குறோம், கடைசி எக்காலம் ஊதப்படும் பொழுது துணிக்கப்படும் பொழுது அது மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா வெளிப்படத்துல சொல்லியிருக்கோம், 7வது எக்காலம் வந்து துணிக்கும் பொழுது நிறைய சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய விதங்கள்ல ஸ்பிரிட் வேர்ல்ட்ல தென் வந்து பிசிக்கல் வேர்ல்ட்ல நிறைய நடக்கும். அதுதான் ஃபைனல். 7வது எக்காலம் ஊதப்படுகிறது தான் வந்து ஃபைனல். சோ அந்த ஒரு அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கோம். சோ அப்போ இதுக்கு பிறகு இந்த மேண்டில் வந்து இனி அடுத்து பாஸ் ஆகுமா அப்படின்னா அது பாஸ் ஆக போறது இல்லை, இதுதான் ஃபைனல். சோ இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்த ஃபைனல் ஒரு காலகட்டத்துல நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன் பிசிக்கல் அண்ட் இன் த ஸ்பிரிச்சுவல் ரெண்டு ரெலங்களையுமே வந்து நிறைய சேஞ்சஸ் லைக் வந்து இதுவரையிலும் இல்லாத லாட் ஆஃப் சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். சோ அப்போ இதுக்கு பிறகு ஒரு இதுதான் வந்து ஃபைனல். அதாவது கடவுள் வந்து உலகம் அந்த தோற்றத்துக்கு முன்னாடியே என்ன டிசைன் பண்ணியிருந்தாரோ, உலகத்தை நம்ம தோற்றுவிக்க போகிறோம், மனுக்குளம் வந்து வரப்போகுது, அவங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனா இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் மனுஷர்களுக்குன்னு வச்சிருந்தாரோ அப்படிப்பட்டதான அந்த ஃபைனல் உச்சிதமான அந்த பீக் இருக்கிறதான அந்த மகிமையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம அடைய போகிறோம். சோ அந்த ஒரு கடைசி ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பிறகு இனி நம்மளோட ஜெனரேஷன்ல இருந்து வேற மாதிரியான இதுவரைக்கும் யாருமே பார்த்திராத பிளெஸிங்ஸ், யாருமே கேள்விப்பட்டிராத தேவனுடைய அந்த மகிமை வெளிப்பட போகிற ஒரு காலகட்டம். சோ we are enter into the new dimension. அந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு அந்த மேண்டலுக்குள்ள நெக்ஸ்ட் ஒரு டைமென்ஷனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். சோ பழைய ஏற்பாட்டுல பார்த்தோன்னா எப்படி அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஆண்டவர் ஒவ்வொரு நபர்களை தெரிந்து கொண்டு அந்த மேண்டில் அவர் வச்சிருந்த அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ஏதுவாக மனிதர்களை வந்து சூஸ் பண்ணி அவங்க கிட்ட அந்த விஷயம் அந்த பேக்கேஜ் அதெல்லாம் கொடுத்து அவங்கள ஒவ்வொருத்தரையும் அதை வந்து வழிநடத்தி கொண்டே வராங்க. சோ அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது இப்ப வரைக்கும் அந்த கடவுள் வச்சிருக்கிற அந்த ஒவ்வொரு மேண்டிலும் வந்து அது என்ன செய்து பாஸ் ஆகி கொண்டே வந்து கொண்டே இருக்கு. சோ ஆனா இதுல வந்து பார்த்தோன்னா பழைய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம், எலியா மேல இருந்த மேண்டில் எலிசாக்கு வந்தோடனே எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ஏன்னா அவரோட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படின்னா அப்ப இந்த நாட்கள்ல வந்து மேண்டில் பாஸ் ஆகுது, இன்னொரு அடுத்த ஒருத்தவங்களுக்கு போக போகுது, அல்லது அடுத்த ஒரு டைமென்ஷனுக்குள்ள நம்ம சபையா நம்ம போக போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து பழைய அந்த மேண்டில் ஆல்ரெடி யார் மூலியமா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கோ அவங்க மறிச்சு போயிடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஃபைனல் அந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரெவலேஷன்ல சொல்லப்பட்டு இருக்கும், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போக போகிறோம். சோ அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த மேண்டில் பாஸ் ஆகுது, அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு போகுது அப்படிங்கும் பொழுது அப்ப ஆல்ரெடி இருந்தவங்க மரித்து போறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல வந்து இருந்த அந்த மகிமை வேற, புதிய ஏற்பாட்டுல இப்ப நம்ம இருக்கிறதான இந்த மகிமையும் இப்ப நம்ம என்டர் ஆயிடுக்கிறதான இந்த ஒரு டைமென்ஷன், இந்த க்ளோரி, இது எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்ட். இதுவரைக்கும் ஆதியில இருந்து யாருமே பார்த்திராத ஒரு க்ளோரி,
ஆதியில இருந்து யாருமே வந்து அனுபவித்திராத ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆமே. சோ நமக்கு எபிரேயர்ல பார்த்தோம்னா அதுல 12வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். ஆமே. சோ அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அப்படின்னா லைக் வந்து ஆல்ரெடி இந்த மேண்டல்ஸ வந்து ஹேண்டில் பண்ணினவங்க. சோ அவங்க எல்லாம் சாட்சிகள் அப்படிங்கும் பொழுது அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த மேண்டல் வந்து என்கிட்ட இருந்துச்சு, இந்த விஷயம் வந்து கடவுளுடைய இந்த தரிசனத்தை நான் பண்ணி கொண்டிருந்தேன், இது அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிருக்கு, அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து இது யார்கிட்ட போகுது, அவங்க எப்படி பண்றாங்க, இந்த தரிசனம் வந்து எப்படி அது வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு, என்ன மாதிரியான மகிமை வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்காங்க. சோ அது வந்து பழைய அந்த எலிசாவுடைய அந்த மேண்டில் மாதிரி, எலியா கிட்ட இருந்த மேண்டில் எலிசாக்கு வந்த உடனே எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ஆனா இந்த கடைசி காலம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அல்லது இந்த கடைசி காலம் இந்த மேண்டில் பாசிங் ஆன் த மேண்டில் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு டைமென்ஷனுக்குள்ள நம்ம போன உடனே இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்களா அப்படின்னா அது அப்படி கிடையாது. சோ ஏன்னா இந்த கடைசியான இந்த மேண்டில் பாஸ் ஆயிருக்கிற இந்த சீசன் வந்து இது ஃபைனல் டெஸ்டினேஷன். சோ அப்போ இதுக்கு அடுத்து கடவுளுடைய ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய 2வது வருகை இருக்கும். சோ அதனால இதுக்கு பிறகு இனி வந்து ஒரு மேண்டில் அடுத்து ஒரு பாஸ் ஆக போகுதா அப்படின்னா இல்ல, இதுதான் ஃபைனல் அந்த மேண்டில் பாஸ் ஆகிறதுக்கான ஃபைனல் டெஸ்டினேஷனே இதுதான். சோ அடுத்து இதுல பார்த்தனா காட் என்கிட்ட சொன்னும் போது இத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தா சமீபத்தில் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் நமக்கு அந்த கிரிக்கெட் உமன் கிரிக்கெட் ஒரு அந்த லேடி ஜெமிமா அவங்களோட வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்திருந்திருப்போம். அவங்க எப்படி அந்த கிரிக்கெட் அந்த அவார்டு அந்த இது வந்துட்டு வின் பண்ணாங்கன்னு சொல்லி. சோ அப்ப அதுல பார்க்கும் பொழுது அவங்களோட டீம் மேட்ஸ் எல்லாமே கூட இருக்குவாங்க, இனியும் மற்ற நபர்கள் எல்லாமே அந்த ஆடியன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் அந்த ஸ்டேடியம்ல இருக்காங்க. சோ அவங்க வந்து எல்லாரும் சேம் ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க வந்து எல்லாருமே வந்து போராடிட்டு இருப்பாங்க, அவங்க போட்டிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு கோல் தான். ஆனா அதுக்காக அவங்க டீம்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் ஐ திங்க் 11 or 14 அது எனக்கு தெரியல. சோ ஓகே மேபி ஒரு 10 அப்படின்னா அந்த 10 மெம்பர்ஸுமே வந்து அந்த ஒரு கோலுக்காக தான் அவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ ஒன் பை ஒன்னா வராங்க. அந்த களத்துல அவங்க வரும் பொழுது சேம் அவங்களுடைய கோல் எல்லாமே என்னன்னா நமக்கு வச்சிருக்கிற அந்த அந்த டிராஃபியை வந்து நம்ம வின் பண்ணணும், அது ஒண்ணுதான். மற்றபடி அவங்களுக்கு வந்து எனக்கு தனியா ஒரு டிராஃபி உனக்கு தனியா ஒரு டிராஃபி அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்தி ஒரு டிராஃபி, அதை நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படிங்கறதுதான். அது மாதிரி அது ஒரே ஒரு கோல். சோ அது மாதிரிதான் கடவுளுடைய விஷன், அவருடைய திட்டம் அப்படிங்கிறது வந்து அவர் என்ன பிளான் வச்சிருந்தாரு, அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்குள்ள மனிதர்கள் வரணும், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருந்த அந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுதான் அவருடைய, அதுதான் ஒரு ஃபைனல் கோல். அது இதுக்குள்ள மனிதர்கள் வந்து வாழணும், இந்த இடத்துக்கு இந்த ஸ்தானத்துக்கு அவங்க வரணும், இப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு அவங்க வரணுங்கிறது தான் கடவுளுடைய கோலா இருந்துச்சு. சோ அதுக்காக ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் பயன்படுத்துறாரு. ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட் மாதிரி சொல்லலாம். சோ அப்ப இந்த அந்த ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்ல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கோல் அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நான் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணும், இந்த ஸ்கோர் நான் எடுக்கணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கிஃப்ட்ஸ், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த க்ளோரி அந்த இடத்துல வெளிப்பட்டது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான காரியங்கள் எல்லாமே அது அன்பாக்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். சோ ஆனா ஃபைனலா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கோல், நம்ம வந்து
திரும்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த ஸ்தானத்துக்கு சபை வரணும். எப்படி ஏதேன்ல வந்து ஆண்டவர் மனுஷர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல வச்சிருந்தாரோ திரும்ப அந்த ஸ்தானத்தை சபை எடுத்துக்கொள்ளணும், அந்த ஸ்தானத்துல திரும்ப அது வாழணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு ஏற்றாற் போல மனிதர்களுக்கு ஆண்டவர் அந்த மேட்டில கொடுத்து அவங்களை எல்லாம் கொண்டு வராரு. ஸோ எப்படி அந்த கிரிக்கெட் இதுல அவங்களோடது எல்லாரும் வந்து அவங்க ஒவ்வொருத்தருங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல்ல அவங்க பண்ணிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பிராக்டிஸ் அவங்க எடுத்திருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்களோட ஃபைனல் எண்ட் வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு கோலா தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி லைக் வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களை பயன்படுத்தி ஃபைனலா அவர் வச்சிருக்கிற அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு சபைய கொண்டு வர போகிறார். ஆமீன். ஸோ அடுத்து இதுல பார்த்தோன்னா இந்த ஒலிம்பிக் இதை நான் அதை புரியறதுக்காக நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதை நான் வந்து என்னோட ஸ்பிரிட்ல வந்து நான் ஃபீல் பண்ணேன், அந்த ஒலிம்பிக் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி லைட் இது பண்றாங்க. ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் செரமனியை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ அதுல பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அதுல ஓப்பன் செரமனியில வந்து பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த பத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. 1 by 1 அதை அவங்க எடுத்துட்டு போகிறாங்க. அதுக்குன்னு சோஸ் பண்ண நபர்கள் இருக்காங்க. எல்லாரும் அதை தூக்கிட்டு போக முடியாது. அதுக்குன்னு அவங்க சில நபர்களை சோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க 1 by 1 அதை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ அப்ப கொடுத்து ஃபைனலா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஒரு லேம்ப் அதுல போய் அவங்க அதை வைக்கிறாங்க. அப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை அந்த இடத்துல கொண்டு வருது. சோ அப்ப அதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின வசனம் வந்து ஏசியா 9:2 அதுல சொல்லப்பட்டு இருக்கு, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்து என்னன்னா எப்படி அந்த அதுக்கு மேல வசனங்கள்ல பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கும் புறஜாதிகள் பத்திய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரிதான் அந்த ஒலிம்பிக்ல பார்த்தோம்னா அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய லேம்ப். அது வந்து அவங்க அந்த லைட் ஆன் பண்ணாதான் அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி எப்படி எல்லாரும் மூலியமாக ஆதாம் வெளியே வந்ததுல இருந்து ஆண்டவர் ஒவ்வொரு நபர்களையும் சூஸ் பண்ணி அந்த மேண்ட்ல அதை அவங்களுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அதை பாஸ் அவுட் பண்ணி ஃபைனலா இருக்க போகிற நபர்கள் அதை என்ன பண்ண போறாங்க, அதை ஃபைனல் எல்லாம் இருக்கிற அந்த டெஸ்டினேஷனுக்கு ஜனங்களை கூட்டிட்டு போக போறாங்க. சோ அப்போ ஃபைனலா கூட்டிட்டு போறவங்க அந்த லாஸ்ட் மோமெண்ட் எப்படி இருக்குன்னா, எப்படி அந்த ஒலிம்பிக்ல வந்து ஃபைனலா கொண்டு போய் அந்த அந்த பெத்தான் அதை கொண்டு போய் வைக்கும் போது, அந்த டார்ச் கொண்டு போய் வைக்கும் போது ஒரு பெரிய வெளிச்சம் அந்த இடத்துல வருதோ, அது மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய ஒரு க்ளோரி, கடவுளுடைய ஒரு மகிமை இந்த நாட்கள்ல வெளிப்பட போகுது. ஆமீன். சோ அது ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், லைக் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் க்ளோரி ஆஃப் எலோஹிம் சொல்லிட்டு. அதாவது அந்த திரித்துவத்தினுடைய முழுமையான அந்த ஃபுல்னஸ், அந்த கம்ப்ளீட் க்ளோரியை வந்து இந்த கடைசி இதுல வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பிசாசுக்கு வந்து கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அவன் ரொம்ப அவனோட முழு முயற்சி அவன் தோத்து போயிட்டாங்கிறது தெரிஞ்சும் கூட அவன் வந்து அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குங்கிறதுக்காக அவன் மறுபடியும் அவன் தோத்து போயிட்டான். அவனுடைய டெஸ்டினேஷன் என்னங்கிறது அவனுக்கு தெரிஞ்சும் கூட அவன் என்ன செய்யறான், அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து அவனுடைய ஃபுல்னஸை வந்து அவன் காமிச்சிட்டு இருக்கிற காலம் தான் கடைசி காலம், இந்த நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டவரும் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய கம்ப்ளீட் க்ளோரியை இந்த நாட்கள்ல வந்து வெளிப்படுத்த போகிறார். ஐ மீன் அதுதான் அந்த ட்ரினிட்டி, லைக் வந்து ஏலோகிம்னு சொல்லப்படுறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவருடைய ஒவ்வொரு விதமான மகிமையை நம்ம பார்த்திருக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம்னா யாவே அந்த மகிமையை அவங்க பார்த்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துடைய காலத்துல குமாரனுடைய மகிமை, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவுடைய மகிமை, புதிய ஏற்பாட்டு காலத்துல குமாரனுடைய மகிமை, சர்ச் ஹிஸ்டரி பீரியட்ல பார்த்தோம்னா பரிசுத்தாவினருடைய மகிமை. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான மகிமை வெளிப்பட்டு இருந்தது. ஆனா கடைசி காலத்துல பார்க்கும் பொழுது அந்த ஃபுல்னஸ், திரித்துவத்தினுடைய அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த், அந்த ஃபுல்னஸ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அதுதான் வந்து இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்போ இந்த மேண்டில் வந்து ஃபைனலா அது டிரான்ஸ்பர் ஆயிருக்கிற இந்த காலகட்டத்துலதான் கடவுளுடைய
முழுமையான அந்த அந்த குளோரியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பவுல் சொல்லியிருப்பாரு, கடைசி எக்காலம் தொனிக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், மறுரூபமாக்கப்படுவோம். சோ அப்ப கடைசி எக்காலம் தொனித்திருக்கிறதான இந்த காலகட்டம். அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள போகிறாங்க. சோ கடைசி எக்காலம் தொனிக்கப்படும் போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம், நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிருவோம், அது கிடையாது அதனுடைய மீனிங். நம்ம எல்லாருமே வந்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுவாங்க. லைக் டாக்டரின்ஸ்ல, அனைட்டிங்ல, அப்புறம் கடவுள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு பேக்கேஜ்னே சொல்லலாம். அதுல எல்லாத்துலயும் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி அவங்க சபை முழுவதுமாக அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள வரும் பொழுது கடவுளுடைய அந்த கம்ப்ளீட் குளோரிய வந்து பார்க்குவாங்க. அதுதான் நம்ம ரெவலேஷன்ல பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கும், தேவாலயம் வந்து திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது என்னன்னா ஒரு கம்ப்ளீட்டான இதுவரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு கடவுளுடைய மகிமை அது வெளிப்பட போகுது. ஆமீன். சோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க, பரலோகத்துல வந்து அந்த யோவான் வந்து தரிசனம் பார்த்து சொல்லுவாரு, ஆலயம் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் அது வந்து என்னன்னா, ஆலயம் திறக்கப்பட்டது அப்படின்னா ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு குளோரி, கடவுளுடைய மகிமை வெளிப்பட போகுது. அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் தான் இந்த நாட்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆமீன். இப்போ ரீசெண்டா கூட இந்த பாலிடிக்ஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். சோ இது எல்லாமே வந்து ஸ்பிரிட் வேர்ல்டு, அங்க என்ன நடக்குதோ அது எல்லாமே பிசிக்கல் வேர்ல்டுல நம்ம பார்க்குவோம். இனி வர காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்கள், லாட் ஆஃப் சேஞ்சஸ், அந்த வந்து அது மட்டும் இல்ல கல்ச்சுரல் சேஞ்ச், நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன் அதே மாதிரி டாக்டரின்ஸ்ல எல்லாமே வந்து புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வர்றது இல்ல, கடவுள் ஆல்ரெடி சொல்லி இருக்கிற விஷயத்துக்கு நேரா ஜனங்கள் வழி நடத்தப்படுவார்கள். ஆமீன். சோ அதுல பார்த்தோம்னா இந்த மேண்டில் அப்படிங்கறது வந்து பார்த்தா பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த பரிசுத்தவான்கள் உடைய அந்த மேண்டில் எல்லாமே புதிய ஏற்பாட்டுல இருந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதை எல்லாமே சர்ச் ஹிஸ்டரி பீரியட்ல நிறைய நபர்கள் அதை வந்து கேரி ஆன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் உதாரணமா நம்ம பார்த்தோம்னா லைக் வந்து எலியாவுடைய அந்த மேண்டில் வந்து பால் கிட்ட இருந்துச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எலியாவோட மேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ராஜாக்களை வந்து அனாய்ட் பண்றது, அடுத்து வந்து தைரியமாக ராஜாக்கள் முன்னாடி கடவுள் தான், அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்றது, தென் வந்து இந்த மாதிரியான காரியங்கள், ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்துட்டு போகிறது. அதுதான் வந்து அவர் மேல இருந்த அந்த மேண்டிலுடைய ஒரு இது. அதே இது பால் மேல இருந்துச்சு நம்ம பார்க்க முடியும். பால் வந்து என்ன பண்றாரு, ராஜாக்களுக்கு எல்லாம் போயிட்டு அவர் முன்னாடி, ராயர்களுக்கு முன்னாடி இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை டிக்ளேர் பண்றாரு. அதெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தோன்னா லைக் வந்து அதாவது டீலிங் வித் கிங்ஸ், ராயல் பீப்புள், ஹையர் அத்தாரிட்டி இதுல இருக்கிறவங்க கூட டீல் பண்ண இருக்கிறதான விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா லைக் மோசஸ், அவங்க மேல இருந்த அந்த மேண்டில் வந்து ஜான் த பேப்டிஸ்ட்னு சொல்ல முடியும். ஏன்னா மோசஸ் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள போகிறதுக்காக ஒரு ப்ரிப்பேர் பண்ணினார். அவங்கள நீங்க கானானுக்குள்ள போயிருவீங்க, அங்க போனோன்னு இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கணும், இப்படிதான் கடவுளை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு இருந்தார். அதே விஷயத்தான் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஜான் த பேப்டிஸ்ட் பண்ணாரு, வழிய ஆயத்தம் பண்ணாரு. இந்த மாதிரி பாவ மன்னிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வழிய ஆயத்தம் பண்ணினவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பழைய ஏற்பாட்டுல இருந்துட்டு இருந்த எல்லா அந்த மேண்டல்ஸும் அப்படியே ஃபார்வர்ட் ஆகி புதிய ஏற்பாட்டுல இருந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க எல்லாம் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஸோ மேண்டல் வருது அப்படிங்கும் பொழுது அது வந்து இருக்கிற தரிசனத்தை அழிக்கிறதுக்கு இல்ல, அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு. ஆமே. இந்த காரியத்தை கடவுள் எனக்கு ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, லூசிஃபர், அவன் கிட்ட இருந்த அந்த மேண்டில் வந்து டேவிட் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா அழிக்கிறதுக்கானது இல்ல, பிரைஸ் அண்ட் வர்ஷிப். சோ அப்ப ஆதியில வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, அவனை வந்து துதிக்கிறதுக்காகவே அந்த டீம், அவனையும் அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அதுக்காக வச்சிருந்தான். ஆனா விழுந்து போனதுக்கு பிறகு அடுத்து அவனை போல துதிச்சு, அதாவது ரீசெண்டா ஆண்டவர் கிட்ட சொன்ன ஒரு காரியம், வர்ஷிப்ல வந்து அவருடைய இருதயம் வந்து இழைப்பாருதுன்னு சொல்லிட்டு
ஒரு தேவ மனுஷனை வச்சு அந்த காரியங்களை சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இது எந்த இடத்துல அவருக்கு ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லூசிபர் வந்து அந்த வர்ஷிப் நடத்தும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஒரு இளைப்பாறுதலா இருந்துச்சு. லைக் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு சாட்டிஸ்பாக்சனா அதை வந்து சில நேரங்கள் நம்ம கேட்போம், சில மியூசிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. ஒரு நம்மளோட இருதயம் வந்து அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, ரொம்ப மைண்ட் நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். சோ அது மாதிரிதான் கடவுளுடைய இருதயம் லூசிபர் அவன் வர்ஷிப் நடத்தும் பொழுது, கடவுளை ஆராதிக்கும் போது அவங்க டீமா சேர்ந்து இது பண்ணும் பொழுது இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தது ஆண்டவர் அவருடைய ஒரு மனுஷனுடைய வர்ஷிப்ல அவருடைய இருதயம் இளைப்பாருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது தாவீது. அந்த மேண்டில் அப்படியே தாவீதுக்கு வந்தது. அதே மேண்டில் அடுத்தது நபர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறதாக இருக்குது. சோ அது மாதிரி ஒவ்வொரு எல்லாமே வந்து அந்த மேண்டில் பாசிங் ஆகிறது தான். தாவீது அதை வேற மாதிரி ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு, அடுத்து வர ஜெனரேஷன்ஸ் அதை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. சோ இதுல வந்து இந்த நாட்கள்ல நம்ம இருக்கிறதான ஒரு காலகட்டம் வந்து மேண்டில் பாஸ் ஆகிறது. சோ இப்போ எலியா கிட்ட இருந்தது எலிசா கிட்ட வந்தது. அப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, எலிசா மூவ் ஆன் பண்ணி அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல ஃபைனல் மேண்டில், அதாவது ஃபைனலான ஒரு பாசிங் நடந்திருக்கு. இதுக்கு பிறகு அது யார்கிட்டயும் பாஸ் ஆக போகிறது கிடையாது. இதுக்கு பிறகு சபை வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள போக போறது கிடையாது. இது நம்ம ஃபைனலான டெஸ்டினேஷனுக்குள்ள வந்திருக்கோம். சோ அப்போ இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்தவங்க என்ன பண்ண போறாங்க? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, எலிசா இருந்தாரு. ஆனா இப்போ என்ன பண்ண போறாங்க? அது மேண்டில் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா தே ஆர் லைக் காட். அதை நான் கேட்டப்போ அதை கிட்ட சொன்னதுன்னா கோச், இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. லைக் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எப்படி வந்து எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மள சூழ்ந்து இருக்காங்க, நம்ம போயிட்டு இருக்கோம்னா உன்கிட்ட அந்த மேண்டல் கொடுத்திருக்காங்க, நீ போயிட்டு இருக்கிற, உன்னை சுத்தி மேல இருந்து என்ன பண்றாங்கன்னா யாரோட மேண்டல் யார்கிட்ட போயிருக்கோ அவங்களை எல்லாம் பார்த்து அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து கைட் பண்றது, என்கரேஜ் பண்றது அந்த மாதிரி. சோ அதே மாதிரிதான் அவங்கள இறந்து போய் அவங்க அங்க இருந்து பண்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல சபை போகிற இந்த அடுத்த ஒரு இதுல வந்து எப்படி இருக்குன்னா அவங்க இருந்து நமக்கு லைக் வந்து அடுத்த அந்த மேண்டல் பாஸ் ஆயிருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அவங்களுக்கு கைடன்ஸ், சப்போர்ட் அந்த மாதிரியான காரியங்களை செய்யறது. சோ இப்ப இந்த நாட்கள்ல நிறைய பேர் மேல ஒரு நியூ மேண்டில் வந்து வரும் இந்த நாட்கள்ல. சோ அந்த நியூ ஆன ஒரு விஷன் உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். ஆல்ரெடி சில விஷயங்களை பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனா சடனா ஒரு ட்ராக் மாதிரி வேற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பீங்க. இட் மீன்ஸ் அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தட் யூ ஹவ் ரிசீவ் சம் கைண்ட் ஆஃப் மேண்டில்ஸ். அது என்னன்னு ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஏற்ற நேரத்துல புரிய வைப்பார். சோ என்ன மாதிரியான மேண்டில் உங்க மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம எதையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணின அந்த பார்த்தி இது கிடையாது, தரிசனம் இது கிடையாது, நான் வேற ஒண்ணு நினைச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஊழியத்தை, ஆனா இப்போ வேற ஒரு டைமென்ஷன்ல அது போயிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் தட் யூ ஹாவ் ரிசீவ்ட் சம் கைண்ட் ஆஃப் மேண்டல்ஸ், ரைட்? சோ அது வந்து சீக்கிரத்துல அது ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார், அது என்ன மாதிரியான மேண்டல் உங்க மேல வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ அப்போ அதற்கு அந்த மேண்டில அடுத்த லெவலுக்கு அந்த கடவுளுடைய அந்த பிளான நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான அது எல்லாமே உங்களுக்கு அது வந்து அன்பாக்ஸ் ஆகும். லைக் வந்து எப்படி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணும் பொழுது அதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ சேம். அப்போ ஒரு மேண்டில் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்து பாஸ் ஆகும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற அந்த நெக்ஸ்ட் லெவல் அனைத்திங், நெக்ஸ்ட் லெவல் டைமென்ஷன் ஆஃப் ரெவலேஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைக் அந்த ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து ப்ரேயர் லெவல், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அப்போ டிஃப்ரெண்டான ஒரு 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 டைமென்ஷனுக்குள்ள, ஒரு பரிமாணத்திற்குள்ள நீங்க போகிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இதை நினைச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு மேண்டில சோ பண்ணிருக்கிறாரு, அதை உங்க மேல போட்டிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். So this is the announcement. So இத டிக்ளேர் பண்றதுக்காக தான் நான் இப்போ லைவ் வந்தேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சீக்கிரத்துல ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை நம்ம பார்க்க போறோம். பெரிய வெளிச்சம்னா லைக் வந்து இதுவரைக்கும்
ஈவன் நான் சொல்லணும்னா, நான் அதை அந்த அளவுக்கு நான் ஸ்பிரிட்ல வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை நான் சொல்லணும்னா, இதுவரைக்கும் பரலோகமே கடவுளை பத்தி பார்த்திராத, பரலோகத்திலேயே இதுவரைக்கும் வெளிப்படாத ஒரு க்ளோரி அது வந்து வெளிப்பட போகுது. ஆமென். சோ இந்த கடைசி காலத்துக்காக அது எடுத்து வைக்கப்பட்டது. அது இந்த நாட்கள்ல வெளிப்பட போகுது. அப்படி வெளிப்படுறத நான் பார்க்க போகிற ஒரு ஒரு கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக நம்ம இருக்கோம். ஆமென். சோ கெட் ரெடி ஃபார் த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கெட் ரெடி ஃபார் த மேண்டில். ஆமென். ஸோ இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைவ் மேபி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். யாருக்கு அந்த மேண்டில் வருது, என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட இருங்க. ஆண்டவர் இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு அந்த காரியங்களை புரிய வைப்பார். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஆல். குட் நைட்.